வெல்கம் டு அவர் சேனல் ரூபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி எப்போதும் போல் ஒரே மாதிரி பண்ணி போர் அடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மல்லித்தூள், சிக்கன் 65 மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், கர்ட், சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் துருவின தேங்காய் ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், மல்லி, மிளகு, சீரகம் ஆயில் சேர்க்காமல் வறுத்து எடுத்திருக்கேன், ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது மூணையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்து லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள், சிக்கன் குழம்பு மசாலா இதெல்லாம் சேர்த்து அடி பிடிக்காமல் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. நான் ரைஸ் கூட சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிக்கிறலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ரைஸ், சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா கூட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சர்வ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.